காலைதோறும் புதியவை நமக்கொரு நினைவூட்டல். பிப்ரவரி 25. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. ரூத் 1:6. மனித வாழ்க்கையில் சில அனுபவங்கள் மிக கடுமையான உளவியல் அழுத்தங்களை ஏற்படுத்துகின்றன. அதில் முக்கியமானவை மரணம், தனிமை மற்றும் வாழ்க்கையின் அர்த்தமின்மையாகும். உளவியல் ரீதியாக இத்தகைய அனுபவங்கள் பலரை மன அழுத்தத்தின் எல்லைக்கே அழைத்துச் செல்லக்கூடும். இத்தகைய ஒருவரின் கதையை நாம் வேதாகமத்தில் காணலாம். அவரது பெயர் நகோமி. மரணம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு யதார்த்தம். நகோமியை பொறுத்தவரை மரணம் அவளுடைய கணவர் எலிமெலேக்கையும் அவளுடைய 2 மகன்களான மக்லோன் மற்றும் கிலியோனையும் இழப்பதன் வடிவத்தில் வந்தது. ரூத் 1:20 நகோமி கூறுகிறாள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். மாறா என்பதன் பொருள் கசப்பு. இவ்வாறு தனது பெயரையே மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு அவர் தனது வாழ்க்கையில் மரணம் ஏற்படுத்திய விளைவுகளை உணர்ந்திருந்தார். மரணத்தின் பின் நகோமி மிகுந்த தனிமையிலும் இருந்தார். நகோமியின் வாழ்க்கை இழப்புகள் அவர் வாழ்வின் நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்கியது. இந்த அர்த்தமற்ற உணர்வு பல தனிநபர்கள் மிகுந்த துக்கம் அல்லது கஷ்டத்தை எதிர்கொள்ளும் போது உணரக்கூடிய ஒன்று. நகோமி திரும்பிச் செல்ல முடிவு செய்தபோது அவளுடைய வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை அடைந்தது. ரூத் 1:6. அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படும் பெத்லகேமுக்கு திரும்புவது ஒரு ஆழமான ஆன்மீக திரும்புதலை குறிக்கிறது. நகோமியின் திரும்புதல் தேவன் தம் மக்களை தீவிரமாக ஆசீர்வதிக்கும் இடத்தில் மட்டுமே அவள் காணக்கூடிய ஆவிக்குரிய வாழ்வாதாரத்திற்கான ஏக்கத்தை பிரதிபலித்தது. நகோமியின் வாழ்க்கை எளிதானது அல்ல, ஆனால் அவளது பயணம் நமக்கொரு நினைவூட்டல். மரணம், தனிமை மற்றும் அர்த்தமின்மை ஆகியவற்றை நாம் சந்திக்க வேண்டிய நேரம் வரும். ஆனால் அவை நம்மை முழுவதுமாக கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. நகோமி எழுந்து தேவன் ஆசீர்வதித்த இடத்திற்கு சென்றது போலவே நாமும் நமது போராட்டங்களின் மத்தியில் தேவனின் பிரசன்னத்தை தேட அழைக்கப்படுகிறோம். அவளுடைய சிறிய விசுவாச பயணம் இறுதியில் ராஜா தாவீதின் வழியாக கிறிஸ்து இயேசுவுக்கே வழிவகுத்தது. அதுபோல் நாமும் நம் வாழ்க்கையின் சோதனைகளிலும் விசுவாசமாக இருந்தால் தேவன் நம்மை அவருடைய பெரிய திட்டத்தில் ஒரு பகுதியாக பயன்படுத்துவார். ஆமென். ஜெபம். தேவனே, போராட்டங்களின் மத்தியில் உமது பிரசன்னத்தை தேட எங்களுக்கு உதவும். ஆமென்.